புரியலையே, என்ன நாளுடியே? அம்மாவாசையா பௌர்ணமியா? இல்லை இன்னைக்கு கார்த்திகை கிருத்திகன் ஏதாவது வருதா? எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லையே. அப்படி ஏதாவதுன்னா முன்னமே எனக்கு மல்லிகா சொல்லியிருப்பாளே. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒன்றும் இல்லையே. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், நம்ம இம்புட்டு நாளாக காத்து கிடந்த நாள். அப்படி என்னடி நாள்? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஐயோ அம்மா, சரியான லூசுமா நீனு. உனக்கு எதுவுமே ஞாபகமாக இருக்க மாட்டேங்குது. வயசாக வயசாக எல்லாத்தையும் நீ மறந்துடுறப்போ. ஏய் அதான் நான் மறந்துடுறேன்னு தெரியுதுல, நீயும் விஷயம் என்னன்னு சொல்லி தொலை. எதுக்கு இப்போ கடந்து இழுத்துக்கிட்டு இருக்கவ? ஏம்மா இன்னைக்கு என் புருஷன், அதான் உன் மருமகன், அவருக்கு சம்பள தேதிமா. தேதி 1. அட ஆமா, நான் கூட மறந்துட்டேன் பாரு. காலையில தேதி கிழிக்கிறப்பே 1ன்னு பார்த்தேன். சம்பள நாள் ஞாபகம் வரல பத்தியா? ஏமா இன்னைக்கு மனுஷன் திரும்பி வரும்போது கையில லட்சத்துல தாமா வருவாரு. வரட்டும் முடி. கல்யாண நாள்ல இருந்து இப்படி ஒரு நாளுக்கு தானே நீ காத்து கிடந்த. நானும் உன் புருஷன் என்னைக்கு வேலைக்கு போவாரு, என்னைக்கு வாங்க 5 லட்சத்தை திருப்பி தருவாரு, மறுபடியும் கொத்து சாவியை தூக்கி இடுப்புல சொருவுல என்னடி காத்துக்கிட்டு கிடந்தேன். ஏமா என்னமா ஏதோ கந்து வெட்டிக்காரன் வட்டி கட்ட மாதிரி பணம் எப்ப வரும்னு சம்பளம் வர்றதுக்கு முன்னாடியே கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அடி இல்லடி, பணத்தை கொடுத்தேன்னா நானும் நாளை பின்ன உங்களுக்கு முன்னாடி தைரியமா கெத்தா சுத்துவேன்ல. தரம் எடுத்தவங்க ஒருத்தவங்க 5 லட்சத்தை தூக்கி முழுசாலாம் கொடுக்க முடியாது. மாசம் கொடுக்கும். ஒரு 6-7 மாசத்துல கொடுத்து முடிச்சிருவோம். சரிடி கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க, கொடுத்தா மட்டும் போதும். சரிம்மா, உன் மருமகனுக்கு உபசரிப்பை நல்லா போட்டு அனுப்பு. அப்பதான் வந்தோடனே மொத்த பணத்தையும் தூக்கி என் கையில தருவாரு. சரிடி மருமகன் கிளம்பிட்டாரா? கிளம்பிட்டாருமா, இந்த வந்துருவாரு. சே சில்லி கைஸ், உலகனைக்கு அம்மாவும் மகனும் என்னதான் பேசுவீங்களோ. எப்ப பாரு நொய்யின்னு கிட்டு. வீட்டுல வேற வேலையா இல்ல. எல்லாம் பேக் பண்ணிட்டியா? அதெல்லாம் ரெடியா இருக்குமாப்ல. இந்நேரம் மல்லிகா கட்டி வச்சிருப்ப. மல்லிகா இல்லங்க மாப்பிளைக்கு டிஃபன் கட்டிட்டியா? இல்ல இனிமே தான் கட்டணும். அத்தை என்ன சாப்பாடுன்னு கேளுங்க. என்னடி கட்டி வச்ச? பிள்ளைங்க புளியோதரையும் வத்தலையும் கேட்டுச்சு, அதான் கட்டியிருக்கேன். துவையல் கூட கொஞ்சம் இருக்கு, வச்சு அனுப்பி விடுறேன். மாப்பிள சூப்பரா இருக்கும் மாப்பிள. நல்லா கோயில் புளியோதரை கணக்கா செய்வேன், சாப்பிடுங்க. நான் என்ன கோயில உண்டை கட்டியா வாங்கி சாப்பிட்றேன்? வேலைக்கு போற ஆம்பளைக்கு எப்படியா சோறு கட்டுவீங்க? ஒரு களி குழம்பு, மீன் குழம்பு, ஒரு பிரியாணி அப்படிதானே கட்டணும். இவன் கிட்ட கேட்டுக்கு இவனுக்கு இதெல்லாம் வேற செஞ்சு தருவாங்க. வேணா கொண்டாட்டி செஞ்சு தரட்டும், நான் என்ன இதுக்கு செய்யணுங்கிறேன். ஐயோ மாப்பிள்ள கோவப்படாதீங்க மாப்பிள்ள. ஆமாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு முன்னமே சொல்லியிருந்தா நான் செய்ய சொல்லியிருப்பேன்ல. ஆமா, நான் நேரத்துக்கு வந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லணும், அப்படிதானே? இல்லைங்க இல்லை, ஏன் தப்பு தான். இனிமேல் நானே உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு செஞ்சிடறேன். இன்னைக்கு எனக்கு டிஃபன்லாம் வேணாம், காலையிலே சம்பளம் போட்டுருவாங்க. மதியம் நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடலான்னு இருக்கேன். காலையிலே பணம் போட்டுருவாங்களா? எனக்கு தெரிஞ்சு 10-11 மணிக்கெல்லாம் வந்துடும். இல்லை 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் போறீங்க, வந்து நிம்மியும் ஒரு வாட்டி கூட்டிட்டு போங்களேன். அங்கெல்லாம் படிச்சவங்க நாகரிகம் தெரிஞ்சவங்க வரணும். உங்க பொண்ணுக்கு என்ன தெரியும்? அவ இங்கேயே இருக்கட்டும், நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன். மாப்பிள்ள என் பொண்ணு படிக்காம வேணா இருக்கலாம், ஆனா அவளுக்கு நாகரிகம்லாம் தெரியும். மாப்பிள்ள கூட்டிட்டு போங்க. இன்னைக்கு வேணா, இன்னொரு நாள் வேணா பாப்போம். இதுக்கு இப்போ மூச்சு தூக்குறவ மாப்பிள்ள இன்னொரு நாள் கூட்டிட்டு போறேன்ட்டார்ல, போற மனசா சந்தோஷமா வெளியே அனுப்பு. சரிங்கத்தா நீங்க போயிட்டு வாங்க. ஏன் மாப்பிள்ள கேட்கறேன் தப்பா நினைச்சுக்க வேணாம். 1 லட்சமும் முழுசா வந்துடும்ல? 1 லட்சமா? நீங்க வேற 1 லட்சம் மட்டும் இல்ல, ஆள் நம்ம எத்தனை பேர் சேர்க்கிறோமோ அத்தனை பேருக்கும் தனித்தனியா கமிஷன் இருக்கு. ஒரு ஆளுக்கு 10,000 ரூபா. நான் இந்த மாசம் மட்டும் 15 பேரை சேர்த்து விட்டுருக்கேன். அப்போ 15 பேருக்கு அதுவே தனியாக எனக்கு 1,50,000 வரும். நான் இன்னைக்கு மட்டும் 2,50,000 எடுத்துட்டு தான் வீட்டுக்கு வருவேன். என்னது, ஒரு மாசம் வேலை பார்த்தா 2 லட்சம் சம்பளமா? என்னடா இது, இப்படி ஒரு கம்பெனி நான் ஊர் உலகத்திலே கேள்விப்பட்டதில்லையே. அப்ப நீங்க வரப்ப லட்சாதிபதியா தான் வருவீங்கன்னு சொல்லுங்க. அப்படின்னு சொல்லலாம். சரி நான் வரப்போ பீரோலாம் ரெடி பண்ணி வை. வந்தா கட்ட பணத்தை எங்க அடுக்கி வைக்கிறது? பீரோலாம் ஒரு ஷெல்ஃபே அதுக்குன்னு ஒதுக்கி வை. சரி நீங்க பணத்தை பத்திரமா எடுத்துட்டு வாங்க. சரி வாரேன். வாங்க மாப்பிள்ள வாங்க. அடி இனிமே நீ சாதாரண நிர்மலா இல்லடி, லட்சாதிபதியோட பொண்டாட்டி, ஞாபகம் வச்சுக்க. சரிம்மா எல்லாருக்கும் கேக்குதா? இனிமே யாரும் என் புருஷன் வேலைக்கு போட வெறும் பையன்லாம் பேசக்கூடாது. இனிமே நான் லட்சாதிபதியோட பொண்டாட்டி, என் புருஷன் லட்சாதிபதி. கேட்டுச்சா? கேக்குது. நீ பேசுற சத்தம் 2 வீடு தள்ளியே கேட்கும். இங்க நிக்கிறவர்களுக்கு கேட்காதா என்ன? உயர பறந்தாலும் ஊர்க்குருவி கழுதாகாது. எம்புட்டு தைரியம் பத்தியம்மா இவளுக்கு. என் புருஷனை எப்படி சொல்லிட்டு போறா பாருமா உன் மருமக. எம்புட்டு தைரியம் அவளுக்கு. இன்னைக்கு அவளை உண்டு என்னன்னு பண்ணி போறேன் பாரு. அடி இல்லடி, எதுக்கு எடுத்தாலும் கத்திக்கிட்டு கிடக்க? இரு, அவ நீ லட்சாதிபதி சம்போட பொண்டாட்டியாக போறங்கிற வயிற்றுச்சல்ல கத்திக்கிட்டு கிடக்கா. அதுக்கெல்லாம் போய் பதில் சொல்லலாமா? நீ இப்ப லட்சத்துல சம்பாதிக்கிறவரோட பொண்டாட்டி ஆயிட்டில்ல, அதான் உன்னை பார்த்து அவ பொறாமப்படுறா. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம எப்படி சொல்லிட்டு போறா. அதுக்கெல்லாம் பதில் பேசி நீ உன் தரத்தை குறைச்சிக்காத. இனிமே நீ பேசுற இடத்துல பேசணும், பேசக்கூடாத இடத்துல பேசக்கூடாது, ஞாபகம் வச்சுக்க. இதுக்கெல்லாம் கோவப்பட்ட நீயே உன் மரியாதையை குறைச்சிக்கிட்ட மாதிரி ஆகி போயிடும். பார்த்துக்க, 4 காசு உங்ககிட்ட வந்துச்சுன்னா அவளுகளும் உன் பின்னாடி வந்து நிப்பாளுங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத. சரியா சொன்னமா? இவளுகெல்லாம் அப்பதான் வச்சு செய்யணும். எம்பிட்டு என்ன அசிங்கப்படுத்துறாங்க ஒவ்வொருத்திக்கும் இருக்கு. இவ கூட்டாளிகளா அந்த உமாவை எல்லாருக்கும் இருக்கு. எல்லாரையும் விட மாட்டேன் நான். முதல்ல பணம் வீட்டுக்கு வரட்டும், பிறகு இவர்கள்லாம் வச்சு செஞ்சுக்குவான்.
என்ன தேதி ஒன்னாச்சு ஒரு பையில என்னை காணோம், ஆபீஸ் விரிச்சோன்ல இருக்கு. சரி சரி எல்லாம் வரட்டும், நம்ம முதலே வந்தது நல்லதுதான். அப்பதான் எவ்வளவு சின்சியரா இருக்கோன்னு நம்ம நண்பன் நினைப்பான். சம்பள பணத்தை சீக்கிரமா கூட்டி வேற கொடுப்பான். யோ யாரியா நீ? யார் இங்க வந்து உட்காந்துருக்குது? என்ன யாரு இந்த ஆபீஸ்க்கு புதுசோ? யாரு என்னன்னு தெரிஞ்சு பேசு. இந்த யோகியோன்னு சொல்றது என் நண்பனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அம்பிட்டுதான் உன்னை வேலையை விட்டு உடனே தூக்கிடுவான். நீ யார் முதல்ல? எதுக்கு வந்து இங்க நடுவுல உட்காந்துருக்க? என்ன யாரா? நான் இந்த கம்பெனியோட பார்ட்னரு, இது என் நண்பனோட கம்பெனி. நீ யாரு முதல்ல? உன்னை யார் வேலைக்கு சேர்த்தது? என் கையெழுத்து இல்லாம யாரையும் என் நண்பன் வேலைக்கு சேர்க்க மாட்டானே, நீ யாரு? என்னது உன் நண்பன் கம்பெனி, நீ பார்ட்னரா? யோ மரகர கலந்து போச்சா உனக்கு? இது ஆபீஸா? அப்புறம் உன் கண்ணுக்கு என்ன சினிமா கொட்டாய் மாதிரியா தெரியுது? முதல்ல கிளம்பியா. காலங்காத்தாலே இந்த லூசு பையில யார் உள்ள விட்டது? அந்த செக்யூரிட்டி எங்க? செக்யூரிட்டி செக்யூரிட்டி யாரை பார்த்து லூசு பையங்கிற? நீதாயா லூசு? அடே கிறுக்கு பயலே, இது ஒன்றும் ஒரிஜினல் ஆஃபீஸ் இல்லை. ஆஃபீஸ் மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம். இது சினிமாக்காரவங்களுக்குலாம் வாடகை கொடுவாங்க பார்த்தியா, அந்த இடம். ஆஃபீஸ் செட்டப் மட்டும்தான். நேற்று வரைக்கும் 30ஆம் தேதி வரைக்கும் ஒருத்தனுக்கு வாடகைக்கு விட்டுருந்தோம். என்னடா 2 மாதமாக வாடகையும் தெரில, ஆலயம் காணுமேன்னு வந்து பார்த்தேன். ஒரு பையில காணோம், வாடகையும் வரல, ஆலயம் காணோம். அதான் உள்ளே போந்து நானே எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். நீ அவன் நண்பன் தானே சொல்கிற? என்னையா சொல்ற? என்ன என்ன லூசு பையன்ட்டு நீ லூஸ் ஆயிட்டியா? நான் இங்க ஒரு மாசமா வேலை பார்த்துக்கிட்டு கிடந்தனே, என் சம்பளம். சம்பளமா? என்ன கதை இழந்துகிட்டு இருக்க? நானே அவனை ஆளை காணோம், வாடகையும் சரியா கொடுக்கலையேன்னு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக நீ வந்துட்ட. அவன் அவன் நண்பன் தானே சொன்ன, மரியாதையா பணத்தை எடுத்து நீ வை. யோ அவன் என் பழைய நண்பையா, ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன், வேலை கொடுக்குறேனா? நானே அவனை நம்பி ஏமாந்து போய் நிக்கிறேன். அப்ப என் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம். சம்பளமா? அடக்கி இருக்கு பயலே, உனக்கு எது ஒரிஜினல் ஆஃபீஸ் எது டூப்ளிகேட் ஆஃபீஸ்னு கூடவா தெரியாது? சரிதான்ப்பா, முதல்ல இடத்த காலி பண்ணு. யோ நீ கண்டதையும் சொல்லி என்ன பயமுத்தாத. இரு நான் என் நண்பனுக்கு போன் அடிக்கிறேன். இளைய நண்பா தயவு செஞ்சு போனை எடுத்துரு. என்ன போன் எடுக்கலையா? மறுபடியும் போடுறா. டேய் எடுத்துருடா. அவன் எடுக்க மாட்டான். நானும் காலையில இருந்து அவனுக்கு போன் அடிச்சு வாஞ்சு போயிட்டேன். என்ன இப்படி சொல்றீங்க? மரியாதையே அவனுக்கான பணத்தை நீ தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். உன் நண்பன் தானே, அப்ப நீ தான் கொடுக்கணும். யோ சரிதான் போயா, நானே அவனால ஏமாந்துருக்கேங்கிறேன், நான் கொடுக்கணுமாம்ல? எனக்கு அப்படி ஒருத்தனை யாருன்னே தெரியாது. ஆளை விடுற சாமி. நானே வேலையும் இல்லை சம்பளமும் இல்லையேன்னு இருக்கேன், நீ வேற. இம்புட்டு நேரம் நண்பன் நண்பன் சொல்லிட்டு பணம் கேட்டவனே யாருன்னே தெரியாதுங்கிறானா? இவனை சும்மா விடக்கூடாது. இம்புட்டு பெரிய கம்பெனில எனக்கு வேலை தரேன்னு சொன்னப்பயே நான் யோசிச்சிருக்கணும். மூளை கெட்ட முட்டாச்சாமி மாதிரி தலையை ஆட்டிக்கிட்டு வந்து நின்று நல்லா என் தலையிலேயே வச்சு மிளகா அரைச்சி விட்டுட்டான். நிஜமாவே இந்த ஆளு சொல்றது உண்மையா இல்லை நிஜமாவே நம்ம நண்பன் வருவானான்னு தெரியலையே. இனி என்ன நண்பன் கிட்ட காலையிலேருந்து அத்தனை ஃபோன் அடிச்சு பார்த்துட்டோம், ஒரு ஃபோன் எடுக்கலையே. இவன் சரியான டுபாக்கூராக தான் இருப்பான் போல. அடியாத்தி, இவங்கிட்ட வேலைக்கு சேர்ந்து 1 மாதம் சம்பளம் கூட வாங்கலை. இது மட்டும் நம்ம வீட்டில் தெரிஞ்சிச்சு அம்பிட்டு தான் சில்லறையை செதற அடிக்கிற மாதிரி நம்மளை செதற அடிச்சு போடுவாளுங்க ஆத்தாள மகளும் சேர்ந்து. இதில் பகுசா புல்லட் வேற கேட்டு வாங்கணும். ஐயோ இனிமேல் என்னத்தை பண்ண? வீட்டில் ஒரு நாய் நிறைய நம்மளை மதிக்காதே. இன்னும் எம்புட்டு நேரம் தான் இங்கேயே காத்து கிடக்கிறது. எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு தெரியல. ஐயோ இவனை நம்பி வேற நம்மளை நம்பி 15 பேரை 1 லட்ச ரூபா வாங்கி சேர்த்து விட்ருக்கோம். அவனுங்க வந்து கேட்டாலும் என்ன பதில் சொல்கிறது? இவன் பாட்டுக்கு போயிட்டான். செக்யூரிட்டி எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சுல? சார் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன். சரி, நான் இந்த போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரேன். அவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு தான் வரணும். அது வரைக்கும் ஒரு பையனை நீ உள்ளே விடக்கூடாது. யார் வந்தாலும் பிடிச்சி வை, சரியா? தேவையில்லாமல் ஆஃபீஸுக்கு பேசிட்டு எவனாவது வந்தா உள்ளே விட்டுறாத. ஓகே சார். யோ நீ இன்னும் கிளம்பலையா? சார் எங்க சார் கிளம்புறது? வீட்டில் சம்பளத்தோட வருவேன்னு காத்துட்டு இருக்காங்க. நான் எனக்கு வேலை போச்சு ஏமாந்து போயிட்டேன்னா போய் சொல்ல முடியும்? அதுக்குன்னு இங்கே உட்காந்துருப்பியா? முதல்ல இடத்த காலி பண்ணு, கதவை பூட்டணும். என்னது எங்க ஆபீஸ் கதவை மூட போறீங்களா? யோ மறுபடியும் சொல்கிறேன், எங்கள் ஆஃபீஸுன்னு இருந்த அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். இப்போ நேராக அந்த ஆள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிட்டுருக்கேன். உன் மேலேயும் சேர்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்து போடுவேன். மரியாதையே வெளியில் போயிடு. சார் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறேன் சார். கண்டிப்பாக அவன் வருவான். எனக்கு சம்பளம் போடாவது வந்து தானே ஆகணும். செக்யூரிட்டி இவன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளி சொல்லிட்டேன். சரிங்க சார். யோ ஊடியா. யோ யார் நீ? ஜிம்முக்கு போயிட்டு அப்படியே வந்த மாதிரி நிற்கிற. மரியாதையாக எந்திரிச்சு வெளியில் போயிட்டு. அதெல்லாம் போக முடியாது, என் ஓனர் வரட்டும் பார்த்துட்டு தான் போவேன். வாயில சொன்னா வேலை நடக்க. சட்டை விட்றா. சட்டை மேல இருந்து கையெடு. இனிமே இந்த பக்கம் வந்த அம்புட்டு தான்
கையை காலம் முறிச்சு விட்டுருவேன். கெட் அவுட். இனிமே இந்த ஆபீஸ் பக்கமே வரக்கூடாது. இனிமே இந்த பக்கமே அவனை பார்க்கக்கூடாது. இனிமே எவனும் அன்னெசரி ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கக்கூடாது. ஓகே சார். நான் இந்த போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீங்க போங்க சார், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். வேலை இருக்குங்க திமிரில் ஓவராக ஆடிட்டோம். இப்போ வீட்டுக்கு எப்படி போகிறது? போனால் காசு எங்கே பணம் எங்கன்னு எல்லாம் மாதிரி நம்மளை சுற்றுவாளுகளே. என்னடா பண்ணுறது? வரத்துக்கு வேறு வழி இல்லை. போவோம்.